ஆக்சுவலா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆஸ்கார் நாமினேஷன்ல 9 கேட்டகரிஸ்ல வந்து நாமினேட் ஆயிருக்குங்க. நான் பிராங்கன்ஸ்டைன் அந்த மூவியை பத்தி தான் பேசுறேன். ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், விக்டர்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவரோட அப்பாக்கிட்ட இருந்து ஏற்பட்ட ஒரு கசப்பான முன் அனுபவம். ஸோ ஏதாவது ஒரு துறையில வந்து ரொம்ப பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. ஸோ அவர் தேர்ந்தெடுத்த துறை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கெல்லாம் ஒரு மாதிரி கிருன்னு தலை சுத்தம். செத்த பாடி இருக்குல்ல, அந்த பாடியில இருந்து ஒவ்வொரு பார்ட்ஸா எடுத்து அதை அலைன் பண்ணி ஒரு மனுஷ உடலை வந்து தயார்படுத்துவாரு. அவருக்கு வேற ஒரு சக்தி கிடைக்க அந்த உடம்புக்கு வந்து உயிரும் வந்துருது. இந்த கதை எங்கேயோ நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்கல்ல. 2008 நினைக்கிறேன் ரோபோ படம் ரிலீஸ் ஆச்சுதுல, அதுல வசீகரன் என்ன பண்ணுவாரு, ஒரு ரோபோவை தயாரிப்பார்ல, அதே கான்செப்ட் தான். அதே மாதிரிதான் இதுலயும் நடக்கும். அந்த உயிர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அன்பை தேடும், ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆக முயற்சிக்கும். ஆனா அது கிடைக்காம போக அது ஒரு மான்ஸ்டரா கிரியேட் ஆயிரும். ஸோ அது யாரை பழிவாங்க போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் எதுக்காக 9 கேட்டகரிஸ்ல வந்து நாமினேஷன் ஆகிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதோட ஆர்ட் டைரக்ஷன், அந்த ப்ராஸ்தட்டிக் இருக்குல்ல, ஆக்சுவலா அந்த மான்ஸ்டரா வரக்கூடிய ஒரு மனுஷனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11 hours வந்துட்டு மேக்கப் போடுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக் அப்படின்னு சொன்னோம்ல, நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை அவர் வந்துட்டு அலைன் பண்ற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஏரியா செட்டப், ஒரு டவர் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், சுத்தி பாத்தீங்கன்னா பனி பிரதேசம். ஸோ அந்த செட்டப், லைட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு வேல்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும். படம் என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப ஸ்லோ பேஸ்டா போறதுனால நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகாது. நிறைய வாமிட் பண்ற மாதிரியான சீன்ஸ், 18+ சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஃபேமிலியோடு இருந்து பாக்குற மாதிரியான படங்கள் கிடையாது. டிஃபரெண்டான ஒரு ஜானர் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்க்கு போங்க, தாராளமா பார்க்கலாம். ஆனா இது ஒரு என்கேஜிங்கான த்ரில்லர் தான். ஆனா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரியாது.